குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். துன்பம் மாறும், துயரம் மாறும், நித்திய மகிழ்ச்சி சொந்தமாகும். துன்பம் மாறும், துயரம் மாறும், நித்திய மகிழ்ச்சி சொந்தமாகும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். கட்டுகள் கலந்திடுமே, விடுதலை பிறந்திடுமே. கட்டுகள் கலந்திடுமே, விடுதலை பிறந்திடுமே. சூழ்நிலை மாறிடுமே, கஷ்டங்கள் பறந்திடுமே. சூழ்நிலை மாறிடுமே, கஷ்டங்கள் பறந்திடுமே. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். துன்பம் மாறும், துயரம் மாறும், நித்திய மகிழ்ச்சி சொந்தமாகும். துன்பம் மாறும், துயரம் மாறும், நித்திய மகிழ்ச்சி சொந்தமாகும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, அழகான ஒரு பாடல் பாருங்கள். வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன். ஒருவேளை வெட்கப்பட்டு போய் நீங்கள் இருக்கலாம், வெளியே வரவே வெட்கம். ஒருவேளை நீங்கள் சந்தித்த சில சூழ்நிலைகளினாலே, சில பிரச்சனைகளினாலே வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆலயத்திற்கு செல்லுவதற்கே நீங்கள் வெட்கப்பட்டு சபை கூடி வருதலையே நீங்கள் நிறுத்தி கூட இருந்திருக்கலாம். உறவுகள் நடுவிலே திருமண வீட்டிற்கு செல்வதற்கு வெட்கம், யாரையும் பார்ப்பதற்கு வெட்கம், யாரோடும் பேசுவதற்கு வெட்கம். ஏனென்று கேட்டால், இதெல்லாம் சில பிரச்சனைகளை குறித்து கேட்பார்களே, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கடன் வாங்கி வெட்கப்பட்டு நிற்கிறேன். திருமணம் ஆகாமல் வெட்கப்பட்டு நிற்கிறேன். குழந்தை இல்லாமல் வெட்கப்பட்டு நிற்கிறேன். இன்னும் சரியான வேலை கிடைக்காமல் வெட்கப்பட்டு நான் நிற்கிறேன். எப்படி ஜனங்களை நான் ஃபேஸ் பண்ண முடியும் என்று பல நேரங்களில் நாம் கண்ணீரோடு கூட இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யார் வேண்டுமானாலும் வெட்கப்படுத்தி இருக்கலாம். பிரச்சனைகள் உன்னை வெட்கப்படுத்தி இருக்கலாம். உறவுகள் உன்னை வெட்கப்படுத்தி இருக்கலாம். அலுவலகத்தில் உன்னை மேல் அதிகாரிகள் உன்னை வெட்கப்படுத்தி இருக்கலாம். உன் சொந்த கணவனே எல்லாருக்கும் முன்பாய் உன்னை வெட்கப்படுத்தி பேசியிருக்கலாம். பயப்படாதே மகளே, உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை நான் தருவேன். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று கர்த்தர் இந்த காலவேளையிலே நம்மை வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய துன்பங்கள் மாறும், நம்முடைய துயரங்கள் மாறும் என்று பாடினோம் அல்லவா? ஆண்டவர் இதெல்லாம் ஒரு நிமிஷத்திலே மாற்றி உங்களை மகிழ்ச்சியாக்க வல்லமையுள்ளவர். அன்றைக்கு அண்ணால் அப்படித்தான் வெட்கப்பட்டு நின்றாள். ஒரு குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு வெட்கப்பட்டு நின்று ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது கொண்டிருந்தாள். ஆண்டவர் அந்த வெட்கத்திற்கு பதிலாய் பல குழந்தைகளை கொடுத்து அண்ணாளை ஆசீர்வதிக்கவில்லையா? சாதாரண சாமுவேலையை கொடுத்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற மகிமையான ஒரு பாத்திரத்தை அண்ணாளுக்கு குழந்தையாய் தேவன் கொடுத்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வெட்கம் சந்தோஷமாய் மாறும். யோபு பக்தன் எல்லாவற்றையும் இழந்து வெட்கப்பட்டு நின்றார். அவருடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து அவரை தூஷித்தார்கள், குற்றம் சுமத்தினார்கள். வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து நின்றார். ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லையே. எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்தாரே. நீங்களும் கூட
எல்லாவற்றையும் இழந்து 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 வெட்கப்பட்டு போய் இருக்கலாம். மீண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் வெட்கப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போய் நிற்கிறேன், இதோ என் லைஃப் உங்களுடைய கரத்தில் சரண்டர் பண்ணுகிறேன், நீர் ஆண்டவரே டேக் ஓவர் பண்ணி என்னை நடத்துங்கப்பா என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் நீங்கள் நினையாத அளவு உங்களை மேன்மைப்படுத்தி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்கள் வெட்கத்தை மாற்றுகிற தெய்வமே, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து எங்களை உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலைவெளியிலுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போய் ஆபீஸுக்கு போகவே பிடிக்கல, உறவுகள் நடுவில் போகவே பிடிக்கல, அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல, சபைக்கு போகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, கர்த்தர்களெல்லாம் தேற்றி பலப்படுத்தி இன்றைக்கு உடைய மார்போடு அணைத்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தவளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தைரியமாய் கம்பீரமாய் நிமிர்ந்து வீட்டை விட்டு வெளியே வரும்படி வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுத்து, எங்கே வெட்கப்பட்டார்களோ, யார் நடுவில் அவமானப்படுத்தப்பட்டார்களோ ஆண்டவர் அவர்கள் நடுவிலே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எந்த அதிகாரிகள் பிள்ளைகளை அவமானப்படுத்தினார்களோ அதே அதிகாரிகள் வாயிலை நம்முடைய பிள்ளைகளை புகழ்ந்து பேசும்படி என் கர்த்தர் செய்வீராக. சத்துருக்களுக்கு நடுவில் இன்றைக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நிரப்பும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். நீர் இப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.